சான்றோர் பெருமக்களே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நாமக்கல்லிலிருந்து நம்மோடு ஆழியாறு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவராகவும் சேலம் மண்டலத்தின் தலைவராகவும் சிறப்பாக தொண்டாற்றி கொண்டு வருகின்றார்கள். ஆழியாறு விரிவாக்க இயக்குனராக அருட்தொண்டாற்றி கொண்டும் இருக்கின்றார்கள். மனவளக்கலையில் இணைந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளையும் வேதாத்திரிய தத்துவங்களையும் மக்களிடையே பரப்பும் அருளாளர் ஆவார். குறிப்பாக இலங்கையில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அறிவு திருக்கோயில் அமைய காரணமாக அமைந்தவர்கள். தொடர்ந்து இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு வளர்ச்சி மேம்பாட்டிற்கு செயலாற்றி கொண்டும் வருகின்றார்கள். மேலும் கடந்த பல ஆண்டுகளாக விண்ணலை வழியாக நமக்கு நல்ல பல சிந்தனை உரைகளையும் எழுச்சி உரைகளாக வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இன்னும் பல்வேறு சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்கிட வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, நம் மனதில் அமைதியோ மகிழ்ச்சியோ உயர்வையும் பெருமையும் வழங்கி கண்ணை மிகாப்பதை போல் அனைவரையும் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி நிகழினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். நமது தலைவர் அவர்கள் சேவைக்காக உயரிய விருதான பற்றுதி பட்டம் பெற்று உலக சேவா சங்கத்தை உலக அரங்கத்திலே சபை ஆலோசனை குழு உறுப்பினர் உயர்த்தி, அது மட்டுமல்ல, என்று இந்தியாவிலே உதவி ஜனாதிபதி நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்களாலே தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த பல்கலைக்கழகம் SRM உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக உயர்ந்த விருதான மதிப்பு தலைவர், அதாவது கௌரவ டாக்டர் பட்டம் பெற்று, அதுவும் இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே நல்ல நாளில் தலைவர் அவர்களை நின்றோடு வணங்கி வாழ்த்தி இன்னும் பல பெருமைகளை நம்முடைய வேதாத்திரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெற்று தர வேண்டும் என்ற வாழ்த்தோடு இதை வழங்கிய SRM பல்கலைக்கழகம் திறந்து மேலும் உலக அளவில் கல்வி அனைத்து துறைகளிலும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த SRM நிறுவனம் காலாளர் கிருஷ்ணமுத்தையா உள்ளிட்ட அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்து வருகின்றோம். இதற்கெல்லாம் மேலாக பாரம்பரியக்கு ஒரு பலம் நமது மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்கள். நினைச்சு பாருங்க, அவங்க அம்மா ஒரு செய்தியில பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, பிறந்த போது நமக்கு ராதாகிருஷ்ணன் பெயர் வைத்தோம். அப்பா ஒரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார்கள், அவ்வாறு வர வேண்டும் என்று எப்பா என்னாங்க பாருங்க. விதைத்தம் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, விதைத்தம் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, உன்னுடைய எண்ணங்கள் உறங்குவது. எண்ணியம் உறங்கினாலும் நான் சொல்லுவாங்களே, செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம், செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம், சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலவிளைக்கும் வகையில் காத்தார், செயல்களெல்லாம் நலவிளைக்கும் வகையில் காத்தார் சிவக்கரை ஜீவனை துளிக்கும் என்றோங்கிற அர்த்தத்தினுடைய விளக்கத்தின்படி அந்த பெருமையை பெற்றிருக்கிறோம். அதற்காக
மதிப்புறு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் மன்றார வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். ஆழியாரிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் தத்துவ விளக்கங்களையும் தவத்தையும் உடற்பயிற்சிகளையும் உலகம் முழுவதும் எளிமையாக பறக்கக்கூடிய ஆழியார் ஐடி நிர்வாகம், அதனுடைய இயக்குநர்கள், தொழில்நுட்ப அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இதுக்கெல்லாம் மேல ஆழியார் மிக சிறந்த ஒரு நிர்வாகம். அண்ணன் சின்னசாமி என்னுடைய நேர்முக பார்வையில, சிஓ முருகானந்த் அவருடைய சீரிய உழைப்பால, கீழே பணியாற்றக்கூடிய ராஜேஷ், நம்முடைய வேத குமரன் செல்வன் மற்றும் சிஓக்கள், ஏஓக்கள், அனைத்து பணியாளர்கள் கடைகோடி தொண்டுள்ளங்களையும் சமமாக மதித்து வாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஒரு நல்ல செய்தியை நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை இந்த ஜூன் இணைப்பை முறையாக ஒருங்கிணைத்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு செல்கின்ற பெருந்தகை நம்முடைய வீரப்பனையா அவர்கள், பேராசிரியர் டாக்டர் வீரப்பனையா அவர்கள். சென்ற முறை நான் இந்த 10ஆம் தேதி நாமக்கல் கவியுடைய பிறந்த நாளில் தமிழ்னு சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா யார் தமிழன் அப்படின்னு நாமக்கல் சொன்ன சில வரிகளை சொல்லி, இப்படிப்பட்டவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு அந்த வரி போட்டதை பார்த்துட்டு ஐயா சொன்னாங்க, ஐயா இந்த மாதம் அந்த தலைப்பு கொண்டதை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அருமையான வார்த்தை தான், ஏன்னா அது அடிக்கடி சொல்லணும். பெயர் ஒரு மந்திரம், பாரம்பரிய பண்புக்கு நம்மள சொந்தக்காரங்க. பாரம்பரிய பண்புக்கு நம்ம அனைவரும் சொந்தக்காரன்ற உணர்வோடு நேரில் பேராசிரியர் பெருந்தகை வீரப்பனையா அவர்களுக்கும், அது மட்டும் இல்லை ஒருங்கிணைக்கிற சகோதரிகள் சிறப்பாக அவங்களை ஒருங்கிணைத்து கேள்விகளை நடத்தி எவ்வளவு அற்புதமான சேவை. அன்பு சகோதரிகளை மனமாற வாழ்த்தி, இந்த குழுவில் இருக்கக்கூடிய நினைப்பிடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மனமாத நன்றி வாழ்த்தாக தெரிவித்து, சில சிந்தனைகள் தான். ஏன்னா சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகிறார்கள். சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகிறார்கள். இந்த அர்த்தனுடைய செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலங்கிற அருமையான விளக்கம், அதை மனதில் வச்சுக்கிறோம். சரி, யார் தமிழன்? அருத்தந்தை ஒரு கவிதையை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. யார் தமிழன் என்று ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. தமிழ் மொழி பேசுவவனா, தமிழ்நாட்டிலே பிறந்தவனா, தமிழை தாய்மொழியாக கொண்டவனா அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. தரணிக்கே நடமைக்கும் தகமை தாழ்ந்தவன். இந்த வரி பாருங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவனா அல்லது தமிழை பேசுபவனா, தமிழை தாய்மொழியாக கொண்டவனா என்று கேட்டுட்டு, தரணிக்கு உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரியவன் தமிழன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நிறைய பார்க்கிறோம், நினைச்சு பாருங்க, எவ்வளோ பேர், எவ்வளோ தமிழ். கப்பரோட்டி தமிழன்னு சொல்லக்கூடிய வாமஸ்தம் சாதாரண கோடி, அந்த காலையில் கோடி கோடீஸ்வரர் தரணிக்கே நல வைத்திருக்கிறாங்க. இந்த ஊர் எடுத்து பார்த்தால், ஒவ்வொரு எடுத்து எல்லாம் எடுத்து பாருங்க, எவ்வளோ பேர் தேசம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், அவருடைய நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள், உலக அரங்கத்துக்கு பாடுபட்டவர்கள். அப்படி பாரம்பரிய பலம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், பாரம்பரிய பலம் மிகப்பெரிய பலம். பாரம்பரிய பலத்துக்கு சொந்தக்காரன் பார், பாரம்பரிய பண்புக்கு நம்மளாம் சொந்தக்காரன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அழியாத பேரம்பரியத்தின் பங்குதாரன் சொல்லுவார். இந்த வார்த்தை பார்க்கும்போது பல புரியும். அது அழியாத பேரம்பரியத்தின் பங்குதாரர்கள், பாரம்பரிய பலத்தின் சொந்தக்காரர்கள். இந்த நூற்றாண்டு எடுத்து பாருங்க. மதிமிகு நம்முடைய ஜனாதிபதியாக விளங்கிய மனிதநேயம் கொண்ட அன்புள்ளம் கொண்ட ஆலியாருக்கு வந்து மகிழ்ச்சியுடைய பெருமையை அளவிடந்து சொன்ன அப்துல் கலாம் அவர்கள்
தரணிக்கே நல்ல வைக்கக்கூடியது. உலக நாயகன் யாரோ சொல்றானோ நம்ம உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அனைவருடைய இதயத்தில் கடைகோடி மக்கள் இருந்து மேல்கோடி மக்கள் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் நவத்தமிழன். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது ஜனாதிபதி பல ஜனாதிபதிகள் வெங்கட்ராமன்ல இருந்து இவ்வளோ பெரியவங்கெல்லாம் தமிழுடைய பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள். இன்னும் சொன்னால் நமது தந்தை கருத்தை நினைச்சு பாருங்க. விஞ்ஞானத்தை இணைத்த மாபெரும் உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள். ஐநா சபை ஆலோசனை குழு உறுப்பினர் அளவுக்கு உயர்ந்து இந்த வேதாந்தி தத்துவத்தை மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விளக்கினேன் விளங்கியேங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஏதோ பேசிட்டு போற விஷயம் இல்லை என்று சொல்லுவாங்க. என்ன விளக்கினேன் விளங்கியே இவ்வளவு கொடுத்த ஒரு மகான், உலகத்து கடைகோடி மக்கள் வந்து மேல்கோடி மக்கள் வந்து வழிகாட்டி ஒரு மகான். படித்தவர்கள் மிகப்பெரிய பண்டிதர் வரை பல துறைகளிலே, கல்வித்துறை, காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அரசியல், அவ்வளவு பேருக்கு வழிகாட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய தரணிக்கே ஐநா சபையில பல முறை பேசிய அனுபவம் பார்த்திருக்கிறோம். சாதாரண விஷயம் அல்ல. விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்ன ஒரு நாள் எண்ணங்கள் உறங்குவதில்லை என்று அவை பாட்டி நம்முடைய ஓதாதே அளவு கடந்த தமிழ் தாய் உழப்பு இன்னும் பாருங்க. பாரம்பரிய பலம் என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம் அதோட முண்டாசு கவிஞன், உலகெல்லாம் தமிழ் நடக்க வேண்டும் அப்படி என்ற அந்த மாவீரன் ஒவ்வொரு எடுத்து பார்க்கின்ற போது பாரம்பரிய பலங்கள் இவ்வளவு ஒரு வார்த்தைகளா, இந்த வார்த்தைகளாம் ஆழ்ந்து பார்க்கணும். ஔவையாருடைய நாத்திச்சுவடி, கொன்றை வேந்தெல்லாம் படிக்க சொல்லணும் குழந்தைகள். என்னென்ன பலம். நன்றிக்கு ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, எத்தனாயிரத்துக்கு நடப்பாங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று வரும்போல் என வேண்டாம். எப்ப எழுதுறது? எத்தனாயிரம் வருடத்துக்கு முன்னாடி. நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று வரும்போல் என வேண்டாம். நின்று வளரா தானுண்ட நீரை தலையாலே தான் தருவாங்கிறாங்க. தென்னை மரத்துக்கு வேர்ல தான் தண்ணி ஊத்துறாங்க, அழுக்கு தண்ணி, குளிச்ச தண்ணி. ஆனா எவ்வளவு அற்புதமான எல்லை கொடுக்குற மாதிரி நீ யாருக்காவது செஞ்சேன்னா உனக்கு வராம போகாதப்பா. இவ்வளவு ஆணைத்தரமான வார்த்தை. யாரு? தமிழ் தாய். நின்று வளரா தானுண்ட நாளை தலையால தருவதை போல. அது மாதிரி இன்னொரு செயல் மகிழ்ச்சியுடைய தத்துவத்துக்கு ஒரு தத்துவம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லுவாங்க, வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா. நீ வருந்தி அழைச்சாலும் உனக்கு வராது, வரவே வராதுப்பா. எப்படியாவது போயிரு சொன்னாலும் போகாது, போயிருந்தால் போகா. இருந்தோமே நெஞ்சம் பொண்ணாவதே மாதத்தை. இதுக்குத்தான் வேதாத்திரி மருந்து. சாதாரண இல்லை. நெஞ்சம் புண்ண மாந்த தொழில் நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்து சீர்படுத்தி சிறந்து பயணிக்க வைக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, எங்கோ கடந்த பல கோடி மக்களை எல்லாம் இன்னைக்கு சிகரம் வெட்ட வைத்த பெருமை வேதாத்திரியத்துக்கு மட்டுமே உண்டு. பெருமை சொல்ல, உண்மை சொல்ல. எல்லா மகான்களும் சாதனையாளர்கள், அளவு கடந்த சக்தி பெற்ற. எங்கு வேறுபடுகிறார் வேதாத்திரி மகிழ்ச்சி என்ற அறிவில் தமிழ் தந்தை. எல்லாரும் சீடர்களை உருவாக்கினார்கள். அருத்தந்தை மட்டும்தான் குரு பரம்பு உருவாக்கி. நானும் நினைக்கணும், நானும் சிந்திக்கணும். தரணிக்கே நல்ல மட்டுமல்ல, பலரை தடவைக்கு அளவுக்கு உயர்த்துறாங்க. அருத்தந்தை அவருடைய வழியிலே நம்ம தலைவர் அவர் எடுத்து பாருங்க. கிராமத்தில் பிறந்த ஒரு தமிழன்,
தமிழை நேசிப்பவர், தமிழ்நாட்டை நேசிப்பவர், இந்திய தேசத்தை வதிப்பவர், தியாகத்தை நேசிப்பவர், தொழில் நேசிப்பவர், அதை விட அளவிட மக்களை நேசிப்பவர், அதை விட வேதாத்திரியத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டவர்கள். அப்படி எவ்வளவு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு உயர்வில் நாம் இருக்கிறோம், நினைக்கிறோம், சிந்தித்துட்டே இருக்கணும். அதாவது இந்த ஊருக்கு உழைத்தவர்களை, நாட்டுக்கு உழைத்தவர்களை, சமுதாயத்துக்கு உழைத்தவர்களை, மன்றத்துக்காக நமக்காக உழைத்தவர் நினைக்கலன்னா அப்படிப்பட்ட பிறக்க மாட்டார்கள். இவங்களை பாராட்டுறதில்லை. பாரதியாரையோ, காப்போடு தமிழனையோ, நம்முடைய வாபு சிதம்பரனாரையெல்லாம் பாராட்டணும். அவங்களே அந்த பாராட்டை எதிர்பார்க்கவில்லை. இப்படி பாராட்டுகின்ற பொழுது காதல கேட்பவர்கள் நாமும் ஓரளவுக்கு ஏதாவது ஒரு வகையிலே எழுதாமல் திருப்புடிச்சு போவதை விட எளிதில் தேய்ந்து வாழ்ற உணர்வு வருது. தான் உணர்வு தான். மற்றவருக்காக துயர்படுவான். நாம சொல்லலை, மற்றவருக்காக துயர்படுவான், தானமாக கூச்சுவான், தருவது பேரோட செயல்படுவான். ஒடுக்கல வாழ வைத்து வாழ்ந்த சமூகம், உயர்த்து உயர்ந்த சமூகம், எல்லாரும் ஏற்றுக்கொண்ட சமூகம். ஒருத்தர் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பரம்பரை இருக்குன்னா அது பரம்பரை பெரிய உறுதியை சொல்லலாம். எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த மதமா, எந்த ஜாதி, அதில் எல்லாரும் வாங்க. பதில் சொல்ல கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள் பெண்கள் வாரியல் அப்படி சொல்றாங்க. கல்லாதவர் படிக்கலையா, பரவாயில்லவா, படிச்சிருக்கீங்களா, வாங்க. ஆண்களா வாங்க, பெண்களா வாங்க. ஏன் கருப்பு வெள்ளை தோல் நிறத்து உலகம் அது ஒன்று. யார் சொல்ல முடியும்? எந்த நாட்டில், எல்லா நாடுகளிலும், எல்லா மதங்களும் மதங்கடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம், மதங்கடந்த மகாமந்திரம் வாழ்க வல்லமுட, எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம், எப்போது சொல்ல வாழ்வோம் என்று இலங்கை யாழ்ப்பாண பேராசிரியர் முருகானந்தவேல் அடிக்கடி சொல்லுவார். அருமையான வார்த்தை. முருகானந்தவேல் தான் சொல்லுவார், மதங்கடந்த மகாமந்திரம் வாழ்க வையகம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி நாம் பண்பொழுது மட்டுமல்ல பயன்பட வைத்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். பண்பொழுது வேறு, நிறைய பண்பட்டிருக்காங்க, பயன்படணும். வேதாத்திரியை பண்படுத்துவது, பயன்படுத்துவது. தானும் உயர்ந்து கொண்டு தர்மத்தின் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு இன்னும் முன்னால பாருங்க. அன்புக்குரிய நம்முடைய பொய்யாமொழி உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் பிறந்து, சென்னையில திருவான்மூர்ல பிறந்து இவ்வளவு அற்புதம் உலகம் மறக்க முடியாத திருக்குறளை படைத்த என அருத்தந்தை குரு அவர். அருத்தந்தை எல்லாரும் குருவாக ஏற்றுக்கிறார்கள். முக்கியமாக அறிவேதான் தெய்வம் என்றால் தாய்மானர். தாய்மானர் அளவுடந்து ஆழமான நுழைஞ்சிட்டார். தாய்மானர் மூலமா வெளிப்பட்டார். அறிவேதான் தெய்வம் என்றால் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திரு வள்ளுவர். நினைச்சு பாருங்க, அறிவை அறிவித்தவர் சாதாரணமானவர். அது இன்னும் சரியா 2 மார்க்க மிகப்பெரிய அது ஒரு வாழ்க்கை விஞ்ஞான நூல். அதான் அருத்தந்தை அடிக்கடி அந்த தெய்வ புலவர் சொல்வார், திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்ன அறிஞர் திருமூலர். அறிவை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படிலாம் முடியும் நினைச்சு பாருங்க. திருமூலர் என்ன எடுத்து எது வேணா எடுத்து பாருங்க. உள்ளம் பெருங்கோவில், ஆமா, உடம்பு ஆலயம், ஆமா, வள்ளல் விராடல் வாய் கோபுரவாசல், எல்லாம் தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம், கல்ல புனைந்து காணாமணி விளக்கு. யாருக்கு இது புரியாது? எந்த 1000 ஆண்டுகள் எழுதினாங்க நினைச்சு பாருங்க. தமிழ் பெருமை இல்லை, தமிழில் எழுதப்பட்ட தத்துவம் பெருமையானது. தமிழை வளர்க்க வேண்டாம், தமிழுடைய தத்துவத்தை வளர்ப்போம். தமிழ் தானா வளர்ந்துடும். தமிழ் என்ன வளர்க்கணும்? அது தமிழை வளர்க்க வேண்டியது. தமிழ் பெருமைகள் எடுத்து சொல்லும் எல்லாருக்கும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாமல் எப்போ செய்வது? தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொரு மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களும் மன்னவர்களை
ஞானாதிபதி மக்கள் இருந்து அனைத்து ஆசிரியர்களும் மன்னர் வாழ்க்கை வரலாறை படிக்கணும். முதிர்ச்சியுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல படிக்கணும். படிக்கிற சிரமமா இருந்தா கூட ஆலியார்ல சக்திகுமாரவேல் அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக நம்முடைய அந்த யூடியூப் சேனல்ல ரேடியோங்கிற சேனல்ல போட்டிருக்காங்க. ரொம்ப வாய்ப்பு ஆடியோ போட்டிருக்காங்க. படிச்சு கேட்டு பாருங்க, ஒரு பலவரை கேளுங்க. அப்பதான் தெரியும் நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட படம் மேல அமைஞ்சிருக்குது. நம்ம வேதாத்திரி சொல்லி கூட எங்கோ வருவாங்களா, எங்க போனாலும் வரவேற்பு இருக்கிறது. எல்லாரும் பார்த்து மந்தி அழைக்கிறார்கள், வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிட்டுருக்காங்க? பின்னால யாருடைய உழைப்பு, இத்தனை ஆண்டு உழைப்பு உருவாக்குறது மட்டுமே 40 ஆண்டுகளுங்க. எப்படி 40 ஆண்டுகள் ஆராய்ச்சியில கிடைத்ததுதான் நம்முடைய குண்டலி காயகல்ப தியானம் பேச்சு. இது ஒரு நாள் 2 நாள் கிடைச்சது இல்லை. பிறகு சைக்கிள்ல பஸ்ல நடந்து நினைச்சு பாருங்க, எல்லா மகானையும் தேடி போகணும். ஆனா நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மை தேடி வந்த அருள் தந்தை இதெல்லாம் நினைக்கணும். அப்பதான் நம்ம வேகமா போவோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் வேகமா போவோம். ஏன்னா அவ்வளவு உழைப்பு. இந்த உழைப்புடைய சிகரம் தான் நாமெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த உழைப்புக்கு நாம ஏதாவது செய்ய வேண்டும். எல்லாம் செய்ய முடியாது என்பதற்காக ஏதும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் செய்ய முடியாது நினைக்கலாம், அது ஏதாவது செய்யணும். ஒரு பக்கத்துல 10 இருக்காங்களா பயிற்சி கொடுப்போம். குழந்தைங்க இருக்கால கூப்பிட்டு சொல்லி சின்ன வயது குழந்தைகளை சீக்கிரம் பாட்டை சொல்லிக் கொடுப்போம். அன்னைக்கு தன்னைக்கு ஆசானுக்கு சொல்லிக் கொடுப்போம். பெரியவர்களா 3 அழகால் மூச்சு பேர் சொல்லிக் கொடுப்போம். துன்பம் குறையும். என்ன எவ்வளவு சொல்லிக் கொடுக்கலாம். உயர்ந்த கல்வியாளர்கள் கொடுக்கலாம், சாதாரண மக்களை கொடுக்கலாம், வேற எதுவுமே முடியாது. அதான் பாமர மக்கள் தத்துவ ஞானி. அடுத்தது யாருங்க? பாமர மக்கள் தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். அப்படிப்பட்ட உயர்வுல நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம்னா எவ்வளவு பெரிய தமிழ் பெருமை. எல்லா மகான்களும் எடுத்து பாருங்க, மாற்று மொழியில தான் அவங்களுடைய தத்துவத்தை எழுதியிருக்கிறாங்க. அது ஆதிசங்கரா இருக்கலாம், திருவள்ளுவர் தமிழ்ல. அன்புக்குரிய முண்டாசி கவிஞர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்ற நிலையே உச்சி மீது வாழ்ந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட ஒருவனை விட்டு சென்ற போது அச்சமில்லை 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 என்று வாழ்ந்து காட்டியவர், வழிகாட்டியவர். யாரும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு கூட நம்முடைய நாமக்கலுடைய பிறந்த நாளாக சொன்னார். யாரெல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயத்தில் வாழ்வாங்கு வாழ்வார் தெய்வ வாழ்வா, ஐயத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் தெய்வத்தில் வைக்கப்படும். யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ எந்த காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மறைவே இல்லை. உடல் மறைந்திருக்கலாம், இயேசுவான இருக்கலாம், நபிகளாக இருக்கலாம், நம்முடைய பாரதத்தினுடைய புத்தராக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், எந்த மகான் எடுத்து பாருங்க. பட்டாளம் கொடுத்த பதஞ்சலி மகான் இல்லையா? அது அரசு துறையா, அரசியல் துறையா இருக்கலாம், ஆன்மீகத்துறையா இருக்கலாம், சமுதாய சேவையா இருக்கலாம். எந்த நாள் வாழ்ந்து இருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழும்போது ஏதாவது ஒரு அடையாளம். மண்ணில் பிறந்திருக்கிறோம், தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம். கேட்கிறாள் மகிழ்ச்சி, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைந்ததால். அதான் முக்கியம், நினைக்கணும். அதான் நினைப்பு முக்தின்னு சொல்லுவாங்க. நினைக்கணும். தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏறென உணர்ந்தோம். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்கதான், எதை விட்டுட்டு போறதில்லை. நாமும் உயர்ந்து கொண்டிருக்கோம். ஏற்றுக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வேதாத்திரி தான். அதை அடிக்கடி சொல்லுவோம், கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். அப்படி பார்க்கும்போது சாமுஜி அவர்கள் தமிழில் எத்தனாயிரம் கவி அளவு கொண்டதான் ஒரு உரை கேட்டு பாருங்க. ஆங்கிலம் மிக சிறப்பா பேசுறாங்க. அது ஆங்கிலத்து பல வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்க ஆச்சரியப்படுகிறார்கள். ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் மகிழ்ச்சி எப்படி அவர் எல்லாம். நீ அதுவானால் அதுவே சொல்லும். சாமிஜி அதுவானால் அதுவே சொல்லும். அதே மாதிரி தமிழ்லையும் எத்தனை வார்த்தைகள் சொற்கடந்த பொருள்னு சொல்வார்.
அருட்பேர் அன்பு குரல்ல சொற்கடந்த பொருளே, சொல் இல்லாத பொருள், அது சொற்கடந்த பொருள். அது ஒவ்வொரு கவிதையும் படிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள் உண்டு பாருங்க. சொல்லுங்க, சொல்லி பொருள் வந்து சொல்லணும். இப்ப தமிழ் ஏன் சொல்லணும்? நம்முடைய பாரம்பரியம் அவ்வளவு பெரிய பலம். உலக ஆராய்ச்சி சொல்லுகிறார்கள், உலகிலே முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. அது பெருமை இல்லை, பொறுப்பு. பெருமை பேசுறது நம்ம வேண்டியதில்லை, பெருமை அது தேவையில்லை, அது யாரும் பேசிக்கிறாங்க. பொறுப்பு. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி அதை வாழ்த்து காப்பாற்றி வந்த அத்தனை பேர் ரெண்டு உடனே அதை வெளிக்கொண்டு போகணும், சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு அது அப்படியே தடமாறுறாங்க. தடமாற்றம். ஒரு வரி படிச்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. அதெல்லாம் எப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் சாமிஜி கொண்டதுள்ள குட்டிருக்காங்க பாருங்க. தமிழ் வார்த்தைகள் இத்தனை வார்த்தைகள், ஒரு வார்த்தைக்கு விளக்கமே கிடைக்காத விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு தடவை கரண்டின்னு பேர் வந்திருக்க, ஏன் கரண்டின்னு வந்திருக்கான்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சாமிஜி எவ்வளவு பெரிய தத்துவத்தை பேசி கொண்டிருக்கிறாரு, கரண்டிங்கிறவங்க கரத்தில் அண்டி செல்லும். கரை அண்டி, அது கரை அண்டி. மிதி வண்டிக்கிறோம் இல்லையா, மிதிக்கிறதுனால அது மிதி வண்டி. கரத்துல இருந்து செயல்படக்கூடிய கருவிகள் கரை அண்டி. இன்னும் நினைச்சு பாருங்க, இன்னும் பல வார்த்தைகள். வேண்டல் வளம்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லணுங்க. இல்ல வண்டவாளம்ட்டாங்க இல்லையா, அது வண்டவாளம் அல்ல, வேண்டல் வளம். கையோட வேண்டல் வளம் கண்டுன்னு சொல்லுவார் வரைக்கும். வேண்டல்லாம் எங்கிட்ட குறை, வளம்னு எங்கிட்ட நிறை குறை தெரியுங்கிற வார்த்தை தான் திருச்சனை ஆகி போச்சு, வண்டவாளம்னு ஆகி போச்சு. எடுத்து கொடுக்கணுங்க, மகிழ்ச்சி கொடுக்குறாரு, அத்தனையும் இருக்குங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பான், ஏன் இந்த பேர் வந்தது? ஒரு சட்னினா ஏன் சட்னி பேர் வந்துன்னு கேட்டாங்க. எங்களுக்கு சட்னி, அது சட்னி தானே நினைப்போம். சட்டுன்னு உண்ண வைப்பதனால சட்டு உண்ணி பாருங்க. சாம்பார்லாம் தொழிலே இருக்கும், சட்னி ஆட்டோ டப்ப டப்பன்னு தள்ளி போயிட்டு இருக்கு. ஏன்னா காரணம் எல்லாம் சுருக்கம் எடுக்கலீங்களா? சட்டுன்னு உண்ண வைப்பா சட்டு உண்ணி. நீ எத்தனை நீங்க மகிழ்ச்சியினுடைய பழைய ஆடியோலாம் கேட்டு பாருங்க, எக்கச்சக்கமா வரும். அப்பப்ப பெரிய சொல்லுவாங்க, நம்ம சோர்ந்து போய் சின்ன ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ தமிழன் என்பது சாதாரண ஒரு, நம் தமிழ்நாடு பிறந்தனால பெருமை இல்லை, அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஏதோ நான் தமிழன் சொல்லக்கூடாது, தமிழங்கிற பொறுப்பு வரணும். இது பெருமை அடைகின்ற விஷயம் அல்ல, பாரம்பரிய பழங்கிறது பெருமையான விஷயம் அல்ல, பெருமைக்குரிய விஷயம். அது மாதிரி உலகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கலாம். கவி சக்கரவர்த்தி நினைச்சு பாருங்க, கவி வார்த்தைகளை ஒன்றும் முடியாது. நினைச்சு பாருங்க, கேட்ப முடியுமா? கவி சக்கரவர்த்திங்க. வள்ளுவன் தன்னை உலகம் வான்வொன்று கம்பன் வந்து கம்பன் பேர் தமிழ்நாடுன்னு சொன்னோம் இல்லையா? நினைக்கணுங்க, நம்ம அதை பத்தியே விட்டுட்டு காசு பணம் பாலம் சொட்டு தொலை எனக்கு வேணும். வாழ்க்கைக்கு பணம் வேணும், பணமே வாழ்க்கை அல்ல, தெரியுதுங்களா? வாழ்க்கை படிப்பு வேணும், படிக்கிறதே வாழ்க்கை இல்லை. அடுத்து அந்த எல்லாம் சொல்லுவார், எல்லாம் வேணும்பா. குற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு உலக அறிவு தொண்டாட்டி மகிழணுங்க. ஏன் அந்த பழத்துல அவ்வளவு பழம் பழுக்குது? உலகத்துக்கு கண்டிப்பா கொடுக்குற நம்பிக்கை இல்லை. முடியும், இறைவன் அறிவோட கொடுத்துருக்கிறான், எல்லாரும் கொடுப்பேங்கிற நம்பிக்கை இல்லை. எதுக்கா உனக்கு இவ்வளவு செல்வம் வந்திருக்குது, நீ எண்ணி பார்ப்பதில்லை, எல்லாரும் கொடுப்பேங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா அது இடையில தத்துவ உண்மை தெரியாதனால பொருள் புகழ் செல்வாக்கு, பொருள் புகழ் செல்வாக்கு புலனென்ப நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மன புண்ணாய் வருதுகிற இந்த வரி பாருங்க. பொருள் புகழ் செல்வாக்கு புலனென்ப நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மன புண்ணாய் வருது. இருள் நீங்கி இன்ப முறை என் வணக்கம் சொல்லுவேன். சென்னையில கடற்கரை சாலையில் நின்று தமிழக அரசு
பொது நினைச்சு தலைமைச் செயலரை பாருங்க. தமிழ்ந்து சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நினைச்சு பாருங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது வரணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அந்த வார்த்தை வெல்லும். தமிழ்ந்து சொல்லடா, தலைந்து நில்லடா. அந்த மரியாதை வாழணும். சும்மா இல்ல, பாரம்பரியத்தை காக்கணும், வேதாத்திரத்தை காக்கணும், வளர்க்கணும், உணரணும். அதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். ஒரு வரி வருவாங்க, மானம் பெருந்த வாழ்ந்துடுவான், மற்றவர்களாக துயர்படுவான், தானமாக கூச்சுவான். வரி பாருங்க. தருவது வேறனே பேசுவாங்க, செயல்படுவான். ஏன்னா தருவதில் தான் நீ பெறுகிறாய், மன்னிக்கப்படுகிறாய், மன்னிப்பதில் தான் மன்னிக்கப்படுகிறாய். கலைகள் யாவிலும் வல்லவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுந்தர பிச்சைங்கிற சாதாரண கிராமத்தில் பிறந்த பிள்ளை இன்னைக்கு உலகத்துல தலை சிறந்த நிறுவனத்தில் முடியும். உதயமூர்த்தி அடிக்கடி வார சொல்லுவார், தம்பி தலைவனம் காலியாத்தான் இருக்கும்பார். எல்லா துறைகளிலும். அதான் கலைகள் யாவிலும் வல்லவன், கலைகள் யாவிலும் வல்லவன். அடுத்தது ரொம்ப முக்கியம், கற்றவை எவருக்கும் நல்லவனா, கற்றவை எவருக்கும் நல்லவனா. அமுதமான வார்த்தா மொழி. என்ன மொழி? அமுதமானது மொழியாகும். அன்பே அவனுக்கு கிடையாது. மறுச்சலாம் இல்லையா? அன்புமயமான உலகத்தை உருவாக்கணும். அதான் உணர்ந்தது சிவம், மனது அன்பு. அமைதிக்கு வராம அன்பு காட்ட முடியாது. சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பதறாத மனம் சிதறாத மகளே. அதான் சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த 5 கடமைக்கு வரணும். எங்கி பெருசாலும் போக வேண்டாம். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், 5 கடமை. இதை ஒண்ணு என்ன வேணும்? நிமிர்ந்து நிக்கலாம். இதை தாண்டி தமிழனுக்கு ஒரு 3 பத்திரம் வேணும் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பத்திரம் இருக்கு. வீட்டு பத்திரம், தோட்டத்து பத்திரம், இங்கே ஆடு மங்கள் எல்லாம் கிடையாது. அந்த பத்திரம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு இப்படி போற பத்திரம். நீ வைக்கிற பத்திரம் 3 பத்திரம் இருக்கணும். என்ன பத்திரம்? முதல்ல இந்த வாய் பத்திரமா இருக்கணும். யாகாவாராயனும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பா சொல்லிக்கப்பட்டது இல்லையா? வாக்கு, வாக்கு தவசுன்னு சொல்லுவாங்க. வாக்கு ஒரு தவம். இந்த வாக்கு தவமா இருக்கும். வாக்கு தவசு. 2வது பத்திரம் இருக்குது, இந்த கை பத்திரமா இருக்கணும். யாருக்கும் என் துன்பமும் கொடுத்துடக்கூடாது. யாரு பொருளையும் எடுக்கக்கூடாது. 5 பொருள் சொல்லியா மத்தியா? மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். கரைவன் கைக்குள்ள கல்ல. அப்போ 2வது பத்திரம் கை பத்திரமா இருக்கணும். 3வது என்ன? ஆணா இருந்தாலும் மெய் பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா? உள்ளத்திலே இயற்கை வேகத்தாலும், உள்ளத்திலும் இயற்கை வேகத்தாலும், உலக இயல்பு அறியாத பருவத்தாலும், கள்ளத்தின் வலையில் சிக்கி உண்மை காதல் என்று எண்ணி சுழிச்சென்று வெள்ளத்தில் வீழ்வார், விண்வெளியும் கொள்வார். ஆதகத்தை பாருங்க. உள்ளத்திலும் இயற்கை வேகத்தாலும், உலக இயல்பு அறியாத அறிவிக்காத பருவம். கல்லூரியிலே ஓடுறோம். இப்போ நாமக்கல்ல சட்டக்கல்லூரியில மாணவர்கள் அடிப்படை போய் தோங்குச்சு. பெருமையா இருக்கு. மருத்துவக் கல்லூரியிலே, பொறியியல் கல்லூரியிலே எல்லாம் கும்பிட்றாங்க. இது கூட சிவமாவே பார்த்த புதுசாக வந்திருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இதை பயிற்சி கொடுக்கணும்னு நாங்கள் தாராளமாக கொடுத்துட்றோம். எங்கள் சேவை அதுதான், மகிழ்ச்சியுடைய வழியில் அதுதான். தொண்டா எங்கள் உலக தொண்டருக்கு நாங்கள் உண்மை தொண்டர்கள். உலக தொண்டர் எல்லாரும் விரும்புறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? தான் செய்யணும். ஏதோ வார்த்தை அல்ல. அப்ப உள்ளத்தில் இயற்கை வேகத்தாலும், உலக இயல்பு அறிவிக்காத பருவம். கள்ளத்தின் வலையில் சிக்கிங்கிறார். கள்ளத்தின் வலையில் சிக்கி உண்மை காழ்ந்து எண்ணி மயக்கமா போதைங்கிறாங்க இல்லையா? போதை
போதை, போர், இது ஒரு போதை, உணர்ச்சிகரமான போதை. கள்ளத்தின் பணியில் சிக்கி உண்மை காலடி எண்ணி சூழ்ச்சின்னு வெள்ளத்தில் வீழ்வான். நிறைய காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, வழிகாட்ட பொறுப்பு இருக்குது, மீட்டு எடுக்கணும். கள்ளத்தின் வலையில் சிக்கி உண்மை காலடி எண்ணி சூழ்ச்சென்னும் வெள்ளத்தில் வீழ்வார், வீண்பலியும் கொள்வார். சரியா? பிறகு தெல்லத்தான் தெளிந்தாலும் பின்னென்ன செய்வார். அப்புறமே உணர்றாங்க, அவசரப்பட்டுட்டோம், தாய் தந்தை கேட்கல, உறவுகள் இல்ல, இன்னைக்கு தனியா நிக்கிறோங்கிறாங்க. நான் ஜாதி வந்து சொல்ல வரல, அம்மா அப்பா ஒப்பு மகிழ்ச்சி ஒப்புதலோட செய்யணும் பாரு, அதான் முக்கியம். சமுதாய துணை கொண்டு, ஏன்னா சமுதாயம் காக்குது, கொடுக்குது, எல்லாம் மரண். 3 தான் வாழ்றோம், தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. எதையுமே இழந்துட்டு போக முடியாது. தனி மனிதன், சமுதாயத்தை வாழ்றோம், எங்க இயற்கையில தான் வாழ்றோம், எதையுமே ஒன்னொன்னு விடக்கூடாது. அவ அப்படிப்பட்ட நிலையில வீண்பலியும் கொள்வார், தெல்லத்தான் தெளிந்தாலும் பின் என்ன செய்வார், திருந்தி நலம் வாழ்வதென்றால் தீமை என்றோ. ஆக தயவு செய்து நம்மளுடைய பெருமையை சொல்றதல்ல, கடைபிடிக்கணும். நான் கற்றல் அது எங்க அற்புதமா மகிழ்ச்சி பயிற்சியா கொடுத்துருக்காங்க. இப்படி தோர்கள் புகழ் செல்வாக்குடன் மாண்டு வாழ தெரிந்து வாழவும் வாழ வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது முதல் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து வரப்போகிறோம். என்ன பண்ண போறோம்? இப்போ அடுத்த வரை வர்றோம். இந்த 5 புலன்கள் மூலம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான சிந்தனைங்க ஐயா என்று. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கணேஷ் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். சரி, நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்களோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிபிக்கா அந்த பத்திரம் சொன்னீங்க, வாய் கை மை. ஆமா, உலகத்திலேயே 3 பத்திரம் சொல்லி கொடுத்தோம் தமிழன் தான். ஆமா ஆமா. உலகத்துல எங்கேயுமே இருக்காது, வேற எங்கேயுமே இருக்காது. இதெல்லாம் மகிழ்ச்சி நமக்கு அடிக்கடி சொன்ன வச்சுன்னா இதெல்லாம் மகிழ்ச்சியால நமக்கு தெரியுதுங்க. இதுல எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வேணும்யா. இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் தேசிய கண்ணோட்டத்துல இருந்து ஒரு 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 சின்ன குறுகிய கண்ணோட்டத்துல வந்திருக்கு. அத சாமிஜி கூட அவரோட கவிதையில 202 203 கிளியரா சொல்லியிருக்காரு. 95 சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா, இந்திய நாட்டின் பெருமைன்னு சொல்லி அவள 202 கிளியரா சொல்றாரு. நல்லா சொல்றாரு. ஆமா, ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிதை 165 பாட்டுகளில் கூத்துகளில் கற்பொழுக்கம் காண்போங்கிறாரு. ஆனா நம்ம வந்து 50 வருஷமா ஒரு சினிமா மோகத்துல நம்ம அதை விட்டு கொஞ்சம் விலகிட்டோம். இப்ப பாத்துருக்கீங்க, இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷனோ இல்ல ஏர்போர்ட்டோ எங்க போனாலும் நம்ம தேசிய கொடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தேசிய கொடியை அரசு அலுவலகம் எல்லாம் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னோட ஆசை, நம்மளோட மனவளக்கலை மன்றம், உலக சமுதாய சேவத்துல எங்கேயுமே தேசிய கொடியே இல்லையா? ஏன் நம்ம தமிழர்கள் மட்டும் தேசிய கண்ணோட்டத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க? அது என்ன பழக்க வழக்கங்கிறீங்களா? எறும்பூர கல்லு தேய்மாங்க, எறும்பூர கல்லே தேய்மா. நம்ம அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி 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 இந்த கூட்டு பறவையா அடைச்சிட்டாங்க. நீங்க கூட்டு பறவை என்ன பண்ணா, இந்த ராஜா விட்டு பூனை எலி பிடிக்க முடியாதான், அதுக்கு பசியே எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. நமக்கு வெளியூர்லவே கொண்டு போகாம ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே, காரில் வானில் மின்மணி போல், அந்த பாட்டு இருக்கான்னு கேட்ட இல்லைங்க, பாடப்பட்டதுல இருந்த பாட்டு எடுத்துட்டாங்க. நம்ம மனவளக்கலைக்கு அருமையான வேறு அது. மனித நேயம் ரொம்ப முக்கியம். அது கொடுக்கிறது ஒரே வேதாத்திரியம் தான். யாரு உலக அளவில் சொல்ல, நாம சொல்ல, பல்கலைக்கழக வேந்தர் வந்திருந்தார் இன்னைக்கு, அதான் சொன்னார், மனவளக்கலை தான் உலகத்துக்கு தேவையான வாழ்க்கை கல்வின்றார். அதை கொடுக்கும் ஐயா. ஞான களஞ்சியத்தை அப்படி நீங்க அப்படி பரட்டினீங்கனாலே உலகத்தை புறமே பாத்துற மாதிரி வந்து. ஆமா, எல்லாருக்கும் இந்த காஷ்மீரை பத்தி ஒண்ணு எழுதியிருப்பாரு, காஷ்மீர் எழுதியிருப்பாரு. அப்படி நடக்குது. காஷ்மீரை பெண்ணா வடிவமைச்சு எழுதிப்பாரு பாருங்க. அடுத்த நாள் கவி சொல்றேன், இல்ல எடுத்து நீங்க ஒரு அடுத்த சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. காஷ்மீரம் இருக்கு தலைப்பு, நம்பர் கவி நம்பர் தெரியல, காஷ்மீரம் போட்டு பாருங்க, உள்ள இருக்கும் காஷ்மீரம். அது ஒரு பெண்ணு, தாய் இந்தியா,
கரைச்சி படிச்சிருக்கேன் காஷ்மீரம் அதாவது படிச்சிருக்கேன். ஒரு வேல்நாட்டு இவன் மட்டும் இல்ல, ஒரு பெரிய மன்னன் வருவான், மாமன்னன் வருவான், ஆனா தாய் விடமாட்டான்னு வரும் அதுல. இருக்கு அந்த பாட்டு தான். அந்த அத்தமிகம் காஷ்மீர் ஒரு பெண்ணாகும், அழகுண்டு அறிவுண்டு அவள் தனக்கு, இந்தியா தாய் அவளை கண்டு இச்சையினால் பாகிஸ்தான் அழைத்துக் கொண்டான், பந்தமில்லை பலமில்லை வாழ்க்கை செய்ய பயணத்துக்கு அவளை விலை பேசலானான், இந்த கட்டம் காஷ்மீரம் தாயை சேர்ந்தால் இந்தியா தாய் பொறுப்புணர்ந்து காவலேற்றான். சூப்பர். இல்லையா, கல்ல அப்படியே தண்ணி வருதுயா, கலங்க அப்படியே வருது. ஏன்னா என்ன எத்தனை வருஷத்துக்கு முன்னால பாருங்க, இன்னைக்கு அப்படியே வந்துருச்சா, தாயோட சேர்ந்தாலும் இல்லைங்களா? இல்ல பாதி சேர்ந்துருக்கு, இன்னும் பாதி வரணும். அது வந்துரும் அக்கா தான் வந்து அவங்களே கேக்குறாங்க, அவங்களே நாய் மூலம் கட்டிக்கிறாங்க, கேக்குறாங்க. நம்ம கேட்க வேண்டாம். அவங்க மாமன் வருவான்னு சொல்லி எல்லா நாட்டும் எவன் வந்தாலும் ஐயா இதெல்லாம் ஆக்சுவலா டெல்லிக்கு போனோம், இதெல்லாம் போக மாட்டேங்குது. நம்ம போட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் போடுங்க. போயிடும். இல்ல நான் கட்டாயம் போடுவேன். நான் ஏன்னா நமக்கு ஹிந்தி நிறைய பேர் தெரியாதனால இவன் நினைச்சிருக்காங்க ஹிந்தி படிச்சா தமிழ் வழங்கிடும். தப்பு. ஐயா கேரளால மலையாளத்தோட வயசு 600 வயசு, 600 ஆண்டுகள், தமிழ் 5000. ஆனா அவன் எல்லாம் படிக்கிறான், மலையாளம் வளர்ந்துட்டு தான் போகுது, ஒண்ணு குறையல. இந்த கண்ணோட்டம் அங்க இல்ல. ஊரை யாரும் அம்மானு கூப்பிட்டாலும் பெத்த தாய் மறக்க முடியாது. அவ்வளவுதான். கரெக்ட். ஊரை பூரா அம்மானு கூப்பிடு, பெத்த தாய் யாராலையும் மறக்க முடியாது. தாய் மொழி யாராலையும் மறக்க முடியாது. அது போகும் போது தாய்மொழி மறக்க வச்சுட்டாங்க. பள்ளிகள்ல 500 பள்ளிகள்ல அரசு பள்ளிகள்ல தமிழ் மொழி இல்ல. நான் நாமக்கல் நகராட்சி பெற்றோர் தலைவர் இருக்கிறேங்க. போன குடியரசு தின சுதந்திரத்துக்கு போகும்போது நல்ல புக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நாள் சொல்லி யாருக்கும் அவங்க வம்புக்கெல்லாம் போக வேண்டாம், கெஞ்சி கேட்போம். நான் சொல்றேன் சொல்லுவோம். நானே என் ப்ரொஃபஷனல்ல நமக்கு தமிழ் தேவையில்லை இருந்தாலும் இப்ப இதை படிச்சவங்க அது போல ஒரு காதல ஒரே வார்த்தை தாங்க, தமிழானி வளர்க்க வேண்டாம், தமிழ் தத்துவத்தை எடுத்து கொடு. இந்த ஒரு கவி போதும், உலகம் பூரா பேசுவான். அவ்வளவுதான். எத்தனை நாள் விதத்தோடு உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்னங்க உறங்காது எப்படியா ஞானம். உண்மையிலேயே விதாய வேதாத்திரி பிள்ளைகள். நன்றியா, நன்றி. ஐயா தங்கள் பேர் ஊரே? வாழ்க வளமுடன் ஐயா. கணேஷ் ஐயான்னு போட்டிருக்காங்க ஐயா. கணேஷா? கணேஷ் எந்த ஊரு? சரி பரவாயில்ல, கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். ஞான குழந்தைய பார்த்தேன். உண்மையிலேயே திருத்தி, அதாவது அகத்தின் முகத்துல நல்ல உள்ளத்தை வளர்த்துறீங்க. நான் அது மட்டும் சொல்ல, உங்க அம்மா வந்து கிராமத்துல இருந்து மயல் மக்கள் வரைக்கும் ஞான தாய்மான்னு. நன்றிமா, நன்றிங்கம்மா. சிறப்பா இருந்து சொன்னாங்க. போட்டோவுக்காக போயிட்டாங்க, இல்லைன்னா ஐயாவோட இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருப்பேன். பரவாயில்ல, பார்த்தாச்சு. மனதுல அன்பை பருகிட்டோம். இந்த அன்பு எப்போ இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க கணேஷ் ஐயாவோட பேசுனது, அவரு உண்மையிலே சொன்ன இது மாதிரி 10 பேரு கணேஷ் ஐயா மாதிரி 10 பேர் போதும், உலகத்துக்கு போயிடலாமா? பாருங்க பேச்சு எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. வார்த்தை வரல எனக்கு. அவரெல்லாம் தினம் கேட்கணும். நாங்க எங்களை போல ஆளு கூட சொல்லலாம், நாங்களே கேட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய கணேஷ் ஐயா. பாருங்க, நான் அந்த கவிதை எப்போ கேட்டது, நானு இருக்குன்னு சொன்னேன், எடுத்த கவிதை வாசிக்க அப்படி நடக்குது பாருங்க. இதுதாங்க மகாத்மா, இதான் வேதாத்திரி மகான்கிறது. இதுதான் முக்காலத்தையும் தெரிஞ்சவங்க. நன்றிமா. ஒன்னையா நீங்க இந்த சொன்னீங்க இல்லையா, சுபாஷ் சந்திர போஸ், படேல், அவங்க வஉசி, இவங்க எல்லாம். நான் ஒவ்வொரு தரமும் ஐயா, நான் தமிழ்நாட சுத்தி வரையில எங்கனையாவது ஒரு இடத்துல இவங்க பேர் பாப்போம், அப்படியே கண்ணீர் விட்டோம், வளர்த்தோம். அண்ணாதுரைக்கு பின்னாடி வந்தவங்க பேர் தான் இருக்குமே. நம்முடைய அறியாமை அழைச்சி உணர்ச்சி வயம். இது நம்முடைய அறியாமை, யாரும் குறை சொல்ல முடியாது. நம்முடைய அலட்சி இப்பதான் விழிப்புணர்வுக்கு வர்றோம், நம்ம கொடுத்துருவோம். நான் சொல்லி எல்லாரும் மதிப்போம். நான் சொல்றது யாராதான் மதிக்கணும். ஆனா மதிக்கலாம் விட்டுட்டு ராஜராஜ சோழன்ல இருந்து டெல்லி தெரிஞ்சுட்டு வர்றாங்க ராஜேந்திர சோழன். நம்ம இங்க இருக்குன்னு தெரியல.
எவ்வளவு பெருமையா இருக்கு. அதை கேட்டா அரசியலா கூட இருந்தாலும் சரி, நமக்கு பாரம்பரியம் வேணும். விவேகானந்தர் சொல்லுவார், பாரம்பரிய பேரு பழமா கண்டிப்பா. சொல்லுவோம். நன்றி. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஆனா எங்கேயும் இல்ல. நான் அதாவது ஒவ்வொரு தரமும் கவனிப்பேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன் அங்க எங்க பில்டிங் எல்லாம் பார்ப்பேன். எந்த பேர் இருக்காது, மறைஞ்சு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாம போயிட்டாங்க. மறைந்து போகவில்லை, மறுத்து விட்டு. அதான் சொல்லுவாங்க இல்லையா. அத ஒண்ணு இல்ல, சிலர் என்ன பண்ணாங்கன்னா மறைச்சிட்டாங்க, சிலர் மாத்திட்டாங்க. சிலர் மறைத்தார்கள், எல்லாருமே தத்துவமே மறைஞ்சிருச்சு, சிலர் மறைக்கப்பட்டு விட்டது. கொண்டாந்துருவோம். நன்றி ஐயா. உங்களுக்கும் கணேஷ் ஐயாவுக்கும் என் அன்பான நன்றி. ஆமா, கணேஷ் ஐயாவுக்கு தான் இந்த நிகழ்வுல உண்மையிலேயே மறக்க முடியாத அன்புள்ளம் கணேஷ் ஐயா தான். வருந்தி அழைத்தாலும் வராதுன்னு இல்ல, அத கொஞ்சம் மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. அவையாரே ஒரு பாடல் வரும், வருந்தி அழைத்தாலும் வாராது வரா. நீ வராது, வரவே வராது. பொருந்துவன போய் என்றால் போகாது. எனக்கு எப்படியாவது போய் நினைச்சா போகாது. அது என்ன பொருந்துறது? இருந்தோம்பி நெஞ்சம் புண்ணாவதே மாந்தர் தொழில். நம்ம தொழில் என்னன்னா, இப்படி போக முடியாது, எப்படியா போன்னு சொல்றது, வராதெல்லாம் எடுத்துக்கிட்டு வான்னு கூப்பிடுறது. அத மாதிரி சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தை வாங்கிற மாதிரி அந்த வரிக்கு அருமையான தவையாருடைய விளக்கம். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நம்ம மகிழ்ச்சிமா. கணேஷ் ஐயா பார்த்து நம்மளும் ஒரு வாரத்துக்கு ஒரு பாட்டு நன்றி ஐயா. இல்ல நான் ஒரு ஞான கலைஞ முக்கவின்னு போட்டிருக்கோம், அது உங்களுக்கு சேர்த்து விடுறேன். தினசரி 3 கவி போட, நீங்க போடுங்க. ஞான களஞ்சிய முக்கவின்னு போட்டிருக்கோம். ஞான களஞ்சிய யூடியூப்ல போய் ஞான சுவை பாரு, அம்மா கரெக்டா சொல்றாங்க. அம்மா இதுல எல்லாரும் சேர்த்து விடலாம். எல்லாரும் சேர்த்து விட்டா கிடைக்காத கவியெல்லாம் இதுல வருது. 3 கவி போடலாம். 1 2 3 கொடைக்கு போடலாம். அதுல நல்லா போடுறேன், நீங்களும் போடுங்க. மகிழ்ச்சியுமா இந்த நாள் இனிய நாள். நன்றி. வீரப்பனையா தான் சொல்லணும், தூண்டி விட்டது வீரப்பனையா தான், பேராசிரியர். அவர்தான் தலைப்பை சொன்னார். அடுத்து போலாமா ஐயா? கணேஷ் ஐயா சிங்கப்பூர்னு சொன்னாங்க ஐயா. ஓகே, சிங்கப்பூர் கணேஷா. சரி நான் போய் பார்த்திருக்கேன் அவரை. மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்த அன்பராக பார்த்த சாரதி அவர்கள். வாழ்க வளமுடன். ஆஸ்திரேலியாக்கார் வராரு. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஆஸ்திரேலியா விக்டோரியா ஸ்கைட்ரஸோட தலைவர், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. உங்க உரையை நான் கேட்க முடியல, வேலையை முடிச்சுட்டு. பரவாயில்ல, இதான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களே. அது இன்னைக்கு எனக்கு சிரமமாயி போச்சு. நான் கொஞ்சம் இந்த டெக்னிக்கலுக்கு தொல்லை கொடுத்துட்டேன். என் போன் நேற்று மாறிச்சு, என் போன்ல ரெக்கார்டு பண்ண முடியல. வேற போன் ரெக்கார்டு பண்ணி 30 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அது இப்பதான் போய் 10 மணி 11 மணிக்கு கரெக்டா சேர்ந்தது. உண்மையில அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு டெக்னீஷியனுக்கு ஐடி ரொம்ப உழைச்சு இதை கொடுத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு நன்றி. சொல்லுங்கய்யா. அதாவது இது ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு தலைப்பு. அருட்தந்தையும் தமிழ், யார் தமிழன் என்று ஒரு கவியை கொடுத்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டில் பிறந்தவனா, தமிழை பேசுவவனா, தமிழை தாய்மையாக கொண்டவனா, தரணிக்கே நலவைக்கும் தகமையானவன் பாரு. அதான் நம்ம ஒருத்தர் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் மனவளக்கலை நன்றாக பயிலுகின்ற, தமிழை உணர்ந்து அகத்தவும் பயிலுகின்ற, உலகுக்கு கடமை செய்கின்ற எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழன் என்ற மரபுல சேர்ந்துடுவாங்க. அதுதான் தரணிக்கு நல வைக்கணும்னா அந்த பண்புடையவர்கள். கரெக்ட். எந்த சொல்லுங்க ஐயா. முடிச்சிருங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னு நம்ம பள்ளியிலையும் படிச்சிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அண்மை காலத்திலையும் தமிழை வளர்த்தோம் என்று சொல்றாங்க. தமிழை உண்மையாக நாம் வளர்த்தோமா, தமிழால் நாம் வளர்ந்தோமா அப்படின்னு பாக்குறப்ப நிச்சயமா தமிழால் தான் நம்ம தாயால மகன் வளர்ந்தானா, மகனால தாய் வளர்ந்தாளா? தாயால மகன் தான் வளர முடியும். கரெக்டுங்க. மகன் தாயை பராமரிக்கலாம். அது மாதிரி தமிழ வளர்க்கலாம், தீன வளர்க்கிறது. இறைவனை போய் என்ன நீ பண்றது? தமிழ் ஒரு தெய்வ தாய். பருக குறையாம கொடுக்கும். உலக அளவுல நீ இருக்கலாம். நான் தமிழ், அவங்க தாய்மொழி. அவங்க தாய்மொழியை தெய்வமா மதிக்கணும், தெய்வமா வணங்கணும், பேசணும்.
நன்றி 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 நன்றி. நல்ல வார்த்தை சொன்னீங்க. அதாவது யார் உலகளவில் விரிஞ்சு சேவை செஞ்சாலும் அவர்கள் இந்த பண்புடையவர்கள். எப்படி எல்லாருமே ஆன்மீகத்துல இருந்து எல்லாரும் ஆன்மீகவாதியா இருப்பீங்களா? அது மாதிரிதான் எல்லா வேதாத்திரி பிள்ளைகள். நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல சரிங்க சரிங்க பரத், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து போலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவசுப்பிரமணி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிவசுப்பிரமணியம் ஐயா, மியூட் கொடுத்தாச்சுங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாலச்சந்திரன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவசுப்பிரமணியம் வந்துட்டார் ஐயா. ஒரே ஒரு செகண்ட் பாலசுப்ரமணியம் ஐயா. முடிங்கய்யா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, நான் சேலம் காசக்கனூர் மண்டலத்திலிருந்து பேசுறீங்க. இப்ப உங்களுடைய சொற்பை மிகவும் அருமையா இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியலீங்கய்யா. நீங்க நாமக்கல்ல இருந்து ராமலிங்க ஐயா அவனுடைய இந்த வார்த்தைய இவ்வளவு நேரம் மிகவும் சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்னொரு இடத்துல எங்க கேளுக்கு ஒரு வரி சொல்லி நாமக்கல் ஒரு கவி சொல்லியிருந்தேன். ஊருக்கு 10 பேர் ஒன்று கூடி, இந்த வரி நாமக்கலுடைய வார்த்தை. ஊருக்கு 10 பேர் ஒன்று கூடி நல்லது சிந்தித்து நாயம் சொன்னால், ஊருக்கு 10 பேர் ஒன்று கூடி நல்லது சிந்தித்து நாயம் சொன்னால் அங்க ராஜா இல்லை, மந்திரி தந்திரி இல்லை, சின்னொன்று யாரும் இல்லை. இதுதான் வேதாத்திரியம். நம்மளுக்குள்ள யாருமே பெரியாதுனா இல்லை, எல்லாருமே வேதாத்திரிய சீடர்கள். உலகத்துல நாமக்கலுடைய எண்ணங்கள் வேதல வெற்றி பெறுகிறது. நன்றி. நாமக்கல் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா மாதிரி ஐயா உழவன் தங்கவேலு ஐயாவும் நாமக்கலுடைய பெருமை நல்ல எல்லா இடத்துக்கும் பரவுங்க. மிக்க நன்றி. பெருமை கொள்கிறோம் ஐயா. பாலசுப்ரமணியம் வாங்க. வாழ்க வளமுடன். பாலச்சந்திரன் சொல்லுங்கய்யா. ரொம்ப அற்புதமா இருந்தது. எப்பவுமே நீங்க பேசுற மாதிரிதான், எப்பவுமே அற்புதமா இருக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமர். நன்றி நன்றி. சொல்லுங்கண்ணா. நன்று. தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னாக்கா நம்ம என்னமோ தமிழன்னா தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாத, தமிழன் தரணிக்கே நலம் செய்வான். ஆமா அப்படின்றது. அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்புறம் அந்த இது கணேஷ் ஐயா சிங்கப்பூர்ல இருந்து அந்த நல்லது. हम लोग हिंदी में जरूर करेंगे, चिंता मत कीजिएगा. அவ்வளவுதான் பாருங்க. நீங்க எத்தனை நாட்டுக்கு இந்த வார்த்தைக்கு எத்தனை நாட்டுக்கு வேதத்தை கொண்டு வச்சிருக்கீங்க, அதான் பெருமைக்குரியவர். நன்றி. அதுக்காக அம்மாவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு 10 பேர் சேரட்டும். நீங்க சொன்னீங்களே அந்த 10 பேர் இப்ப சொல்லிட்டு. ஆமா, ஊருக்கு 10 பேர் ஒன்று கூடி நல்லது சிந்தித்து நியாயம் சொன்னால் அங்கே ராஜா இல்லை, மந்திரி தந்திரி இல்லை, சின்னவன் என்று யாரும் இல்லை. அந்த மாதிரி ஹிந்திக்கு ஒரு 10 பேர் வாங்கயா பண்ணலாம். ஆமா, நான் ஹிந்தி கத்துக்கிட்டு வர்றேன், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கேன், வர்றேன் விரைவில். நன்றி நன்றி. நம்ம நன்றிங்க. போயிட்டே இருக்கலாம். அதாவது நல்ல உடல் வலு இருக்கிற வரைக்கும் ஓரணித்து ஓடும்பாங்க. உடல் வலு இருக்கிற ஓரணித்து ஓடு உத்தமர் வேதாத்திரின் தத்துவத்தை விளக்க. நன்றி நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே